பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் 45 ஆண்டு காலமாக தொடர்ந்து நியமனங்களை வழங்கி வருகிற தலைவர். கட்சியினுடைய தலைவர் முதல் கிளை செயலாளர் வரையில் பொறுப்பாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு தலைவர்னா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர் மட்டும்தான். பேராசிரியர் தீரன் அவர்கள் தலைவராக இருந்தார். நம்முடைய தியாகச்சமான ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருந்தார். அப்பவும் அதுதான் நடைமுறை. இதுவரைக்குமே இங்கே எங்களுடைய சின்னையான அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிற இந்த காலகட்டத்திலும் அதுதான் நடைமுறை. அதனால் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கோ மாற்றுவதற்கோ முழு அதிகாரம் படைத்த ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள். சார், இப்போ அன்புமணி ராமதாஸ் இப்போ டெல்லி போயிருக்கிறாரு. டெல்லியில் அமித்ஷா நீங்கள் மருத்துவர் ஐயாவோட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. அவர் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, நட்டாவை சந்திக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்றாங்க. அதுக்கு பார்க்கறதுக்காக போகிறாரு. அதுக்கு நான் கேட்டு சொன்னேன். ஐயாட்ட கேட்டு சொன்னேன். யாரை கேட்டு? ஐயா என்ன எதுக்காக போயிருக்காரு? முழு அதிகாரம் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட பேட்டியில் கொடுத்துருக்காரு. 100% எங்கள் சமூக ஊடக பிற பற்றி நான் சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் கேட்கலாம் சொல்லுங்கள். எங்களை ஐயாவோடு இருப்பவர்களுக்கு விசுவாசிகளை பாட்டாளி மக்கள் விசுவாசிகளை ஒன்று மட்டும் சொல்கிறேங்க. எங்களுடைய மருத்துவர் சின்னையாவிட்ட சொல்கிறது என்னென்னா, மருத்துவர் ஐயாவோடது இருக்கிறது விசுவாச கூட்டம், விசுவாசிகள் இருக்கிற கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்கள் பின்னாடி நிற்கும். ஆனால் இன்றைக்கி பதவிக்காக பெத்த அப்பனை விட்டு போகிறது. இன்னொன்றுங்க, எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. எதிர்காலத்தில் என்னுடைய அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடுவோம்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி பேசுகிறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, நம்முடைய பாரம்பரியம் குடும்ப சங்கிலி அந்த கட்டுப்பாடுங்கிறது அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர் மகன். இதுதான் கிராமத்தில் நம்முடைய தமிழ் பண்பாடு. ஆனால் அதை மாறி எல்லாமே நாங்களாம் யாரை ஃபாலோவராக பார்க்குறோம், நம்முடைய சென்னையாக தான் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட மாட்டேன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக கிளை கிராமம் வரைக்கும் பெண்களும் ஆண்களும் பேசுகிறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தவறான முன்னுதாரணத்துக்கு ஆனால் அன்புமணி ஒரு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. பாமகவில் அதிகாரம் அனைத்தும் ராமதாசுக்கே உரியது என்றும், இதற்கு முன்பு தலைவர்களாக இருந்தவர்களும் அவரது முடிவுக்கு கட்டுப்பட்டே செயல்பட்டார்கள் என்றும் பாமகவின் எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.